எங்களோட கிளையண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய க்ரோயிங் பிஸ்னஸஸ் வந்து நான் ரொம்ப ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியிலேருந்து பார்த்தவங்கிற முறையில் சொல்கிறேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, பிஸ்னஸ் இல்லாதப்போ அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் ஒரு பிஸ்னஸை உள்ள ஆர்டரை கொண்டு வர்றதுக்கு, ஒரு பிஸ்னஸை கொண்டு வர்றதுக்கு, கஸ்டமரை கொண்டு வர்றதுக்காக அத்தனை முயற்சியும் போடுவாங்க. அவ்வளோ நேரம் செலவு பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் கிடைச்ச உடனே அவங்க போட்ட அந்த முயற்சி இருக்குது இல்லைங்களா, மார்க்கெட்டிங்கை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் ஆகி போயிடும். ஃபுல்லாக கவனம் மொத்தம் எக்ஸிக்யூஷன், டெலிவரி அந்த மாதிரி போயிடும். அந்த ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பவும் அவங்க அடுத்த ஆர்டர் வேணும்போது தான் மார்க்கெட்டிங்கை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் நீங்கள் சின்ன கம்பெனியாகவே இல்லாமல் பெரிய கம்பெனியாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயோ சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தாகணும். அதில் உங்களோட மார்க்கெட்டிங்கிற விஷயம் தொடர்ந்து எல்லா நாட்களும் எல்லா நேரமும் நடந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் there are so many options. உங்களோட ப்ராஸ்பெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு there are so many options. You have to keep explore one after another. But one farm